மதுரையில் பிரதமர் மோடி உள்ளிட்ட என்டிஏ தலைவர்களை அவமதிக்கும் வகையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதை கண்டித்து புதூர் காவல் நிலையம் முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய முதல் அந்த தேர்தலுடைய பிரச்சாரம் அந்த பொதுக்கூட்டம் என்பது கடந்த 23ஆம் தேதி சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அந்த பகுதியில் நடைபெற்றது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அவர் அந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய போது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இரட்டை இன்ஜின் பொருத்திய கூட்டணி என அவர் தெரிவித்திருந்தார். இது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தலைவர்கள் அவர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி அந்த பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்திரை அவதூறு பரப்பும் வகையிலான அந்த வாசகங்களை அடங்கிய அந்த போஸ்டர்கள் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் புதூர் மற்றும் SS காலனி, செல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அந்த பாரத பிரதமர் மற்றும் தேசிய ஜனநாயக கட்சி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவர்கள் அவர்களுடைய புகைப்படங்களை அச்சிட்டு அவதூறு பரப்பும் வகையிலான அந்த வாசகங்களை இடம்பெற செய்த அந்த போஸ்டர் என்பது மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த புதூர் பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் தொடர்பாக அந்த புதூர் மண்டல தலைவராக இருக்கக்கூடிய முத்துலட்சுமி நேற்று புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். மேலும் அந்த புதூர் பகுதியில் ஒட்டப்பட்டிருந்த அந்த போஸ்டர்களையும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களும் பாஜகவினரும் அந்த போஸ்டர்களை கிழித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் புதூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி தலைமையில் சுமார் பாஜகவினர் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது புதூர் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையை அவரிடமே கேட்கலாம். இப்ப என்ன அந்த போஸ்டர்ல பாரத பிரதமர் அவதூறு பரப்பும் வகையில் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. காவல்துறையில புகார் கொடுத்திருக்கீங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? FIR பதிவு பண்ணிருக்கா இல்லையாங்க சார்? யாரும் கைது பண்ணிருக்காங்களா இல்லையா? இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யப்படல. ஆனா அவங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததா சொல்லியிருக்காங்க. அதுல யாரையும் குறிப்பிட்டு அவங்க பண்ணல. அது சம்பந்தமா கேட்க அவங்க இன்னைக்கு நாங்க நேற்று எங்களுடைய மண்டல தலைவர் முத்துலட்சுமி அவர்கள் தலைவர் பேர்ல புகார் கொடுத்திருந்தோம். புகார் கொடுத்ததுக்கு பிறகுதான் இது மதுரையில பல்வேறு இடங்கள் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அப்ப காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை பத்தலைங்கிற மாதிரியான விஷயம் தொடர்பாக இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய காவல்துறையினுடைய ஆய்வாளர் திரு தியாகராஜன் அவர்களை சந்திச்சோம். அவர் எங்கள்கிட்ட நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துருவோம், கண்டிப்பா கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 நாள் பொறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நாங்க அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் காவல்துறை சட்டத்தை நம்ம மதிச்சு தான் ஆகணும், ஏத்துக்கணும். ஆனா நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போஸ்டர் ஒட்டிருக்கக்கூடிய நபர் தன்னுடைய பெயரையும் சொல்லல, தன்னுடைய அமைப்பு அவர் எந்த அமைப்பை சார்ந்தவர்ன்றதையும் சொல்லல. அப்ப நீங்க எந்த விதமான அமைப்பையும் பற்றி நீங்க குறிப்பிடாம, இல்ல ஒரு அரசியல் கட்சியை பத்தி பெயரையும் குறிப்பிடாம நீங்க ஒரு போஸ்டரை ஒட்டி அது சமூக பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஒரு போஸ்டரை ஒட்ட முடியும் அப்படின்னு மதுரையினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு அஜாக்கிரதையாக கையாளுறாங்கன்றதை நம்ம இதை பாக்குறோம். ஏன்னா நீங்க இதை ஒட்டுனதன் மூலமா என்ன ஆகும்னா, நீங்க இந்த போஸ்டரை ஒட்டுறதுனால இன்னைக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணேன்னு சொல்றாங்க. அந்த எதிராளிக்கு இப்ப நீங்க பதிவு பண்ணதுக்கு பிறகு அந்த போஸ்டர் மதுரையில பல்வேறு இடங்கள்ல ஒட்டுறாங்க. நேற்று இதை கொடுக்குறோம், இன்னைக்கு காலையில மறுபடியும் ஒட்டுறாங்க. இன்னைக்கு இதே புதூர் காவல் நிலையத்தில் மறுபடியும் அந்த போஸ்டர் மறுபடியும் ஒட்டியிருக்காங்க. அப்ப நீங்க எடுக்கிற நடவடிக்கை பத்தலையா, இல்ல நீங்க எடுக்கிற நடவடிக்கை அவங்களை கட்டுப்படுத்தாதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. இதே பூர்ணச்சந்திரன் அவருடைய மறைவன்று நாங்க போஸ்டர் ஒட்டி அவருக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருந்தோம். அந்த போஸ்டர் ஒட்டின போது அதிகாலை காலையில் 5:30 மணிக்கு SS காலனி பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பகுதியில் ஒட்டியிருந்த போஸ்டர் ஒற்றை யார் ஒட்டினாலும் அவரை கையோட கூட்டிட்டு போய் கைது பண்றாங்க. மறுபடியும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய போஸ்டர் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு போறாங்க. ஒருத்தருடைய இறப்புக்கு நாங்கள் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கும் போது நடந்த சம்பவத்துக்கும் மதுரையில் ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனையா மாறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இது மாதிரியான விஷயத்தை அஜாக்கிரதையா காவல்துறை கையாளுறதுனால ஒரு விளைவு தான் இந்த மாதிரியான போஸ்டர் தொடருது. இது போக இதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையோ, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியுடைய தலைவர்களை பத்தி ஒரு விமர்சனம் சமூக வலைதளத்தை பதிவு பண்ணினால் நாங்கள் கைது செய்யப்பட்டிருப்போம். நாங்கள் போஸ்டர் இதே மாதிரி ஒட்டுனோம்னா என்ன ஆகும்? என் வீட்டுல இருந்து 4 வீடு தள்ளி ஒட்டிருக்கு, அப்ப நீ தான் ஒட்டுறேன்னு எங்களை கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க. நாங்க ஒட்டியிருக்க மாட்டோம், ஆனா எங்க வீட்டுல இருந்து 4 வீடு தள்ளி இருக்கோம், நீ தான் ஒட்டியிருப்ப வாப்பா அப்படி கூட்டி போயிருப்பாங்க. இது மாதிரியான போக்கு நிச்சயம் மதுரைக்கு அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல பேரை குறிப்பிடாம, அமைப்பை குறிப்பிடாம ஒட்ட தைரியம் இல்லாத எந்த ஒரு ஈனப்பிறவிதான் இதை செய்ய முடியும். நான் ஒரு அமைப்பை சார்ந்தவன், நான் கட்சியை சார்ந்தவன், நான் என் பேரை சொல்லி தான் எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டுவோம், எல்லாத்துலயும் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இப்ப நாங்க வந்திருக்கும் போது கூட பிஜேபியினர் தான் நீங்க சொல்றீங்க. நாங்க ஏதோ எங்களுடைய பேரையோ எங்களுடைய அமைப்பையோ மறைச்சு நாங்க வர வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு. இதை காவல்துறை கட்டாயமா கண்காணிக்கணும். அவர் நாளை மதியம் வரைக்கும் எங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க.
அதனால நாங்கள் அந்த காவல்துறையை நாங்கள் சட்டத்தை மதித்து அதை நாங்கள் இங்கே வந்து நாங்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிறோம். சார், இப்போ குறிப்பாக நீங்கள் சொல்லும்போது மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கின்றீங்க. அந்த நேற்று அந்த புகார் கொடுத்த அந்த உங்களோட மண்டல தலைவி முத்துலட்சுமி கூட அந்த புகார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த போஸ்டர் ஒற்றிய தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணாங்களா, இல்லை அது தொடர்பாக காவல்துறை என்ன சார் சொல்றாங்க? நாங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகுதான் வந்து காவல்துறையுடைய ஆய்வாளர் அவர்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றின முழு புரிதல் கிடைச்சிருக்கு. அவர் இப்பதான் எங்க முன்னாடி தான் வந்து அவர் கூப்பிட்டு சொல்லி அதை என்னன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சிசிடிவி யாருமே பார்க்கல. நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் நாங்கள் தான் போய் தனிப்பட்ட முறையில் போய் எங்களுடைய நிர்வாகிகளை வச்சு நாங்கள் அதை பார்த்தோம். அவங்க வந்து இது வரைக்கும் பண்ணல. பகல் 11 மணிக்கு ஓட்டிருக்காங்க, வேற எங்கேயும் பண்ணல. இது 2வது முறை. ஏற்கனவே இங்கே முன்னாள் வந்து காவல் ஆய்வாளர் இந்த திலீபன் அவர்கள் காவல் ஆய்வாளர் இருக்கும் பொழுது இங்கே நாங்கள் இதே மாதிரி ஒரு புகார் கொடுத்தோம். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இது நடவடிக்கை எடுத்தா கூட வந்து கடுமையான நடவடிக்கை இல்லையோ அப்படிங்கிறத தான் அது உணர்த்துது. காவல்துறையோட உரிய நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டமா பாஜக வந்து என்ன சார் பண்ண போறீங்க? நிச்சயமான முறையில் நாளைக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நிச்சயமா நாங்கள் வந்து காவல் நிலையத்தை கடுமையான முற்றுகை போராட்டத்தை பண்ணுவோம். அதிக எண்ணிக்கையில் போன நீங்க கைது பண்ற வரைக்கும் இதை நாங்கள் விட போறது இல்ல. பிரதமரை நீங்க பிஜேபியினுடைய தலைவராக நம்ம பார்க்க வேண்டாம். இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவரை விமர்சனம் செய்தா எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் பொறுப்பு இருக்குது அவங்களை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது. நாங்க சமூக வலைதளத்தில் போடக்கூடிய பதிவுக்கு எங்களுக்கு கைது செய்ய முடியும்னா பிரதமரை விமர்சிச்சுட்டு ஒருத்தர் வந்து இந்த நாட்டில் வந்து சுதந்திரமா செயல்பட முடியும் அப்படிங்கிற உதாரணமா மதுரைக்கு புதூர் காவல் நிலையம் திகழுது. கண்டிப்பாக நவீனா, தற்போது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி பேசியதை நாமளே வந்து கேட்டிருந்தோம். இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து அவதூறு பரப்பும் வகையிலும் தேசிய ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அவதூறு பரப்பும் வகையிலும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் தொடர்பான உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்காத பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்து அடுத்த கட்ட போராட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் மேலும் வந்து புதூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் எனவும் தற்போது தெரிவித்துள்ளனர். நவீனா, இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.